ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டிஸ்க். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டிவிடி 9 ப்ளேபேக் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து யாருக்கும் தெரியாத படம் இல்லை, நிறைய பேர்த்தோட ஃபேவரட் படம். எனக்குமே இது வந்து ஒரு ஃபேவரட் படம். ஸோ அதான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் அது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஐங்கரன் ஏபி இன்டர்நேஷ்னல் சேர்ந்து ரிலீஸ் பண்ண ஒரிஜினல் டிவிடி 9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஐங்கரன் அனாக் மீடியாவில் ரிலீஸ் பண்ணது. எம்ஆர்பி 215 போட்டிருக்காங்க, பட் இது வந்து 250க்கு நான் வந்து வாங்கலை. இது வந்து ஜாஸ்தி ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சாலும் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் கிடைக்கிறது. இது வந்து என்டிசி வெர்ஷன் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ் சப்டைட்டில், 5.1 டால்பி டிஜிட்டல் சரவுண்டுன்னு போட்டிருக்காங்க. இதில் டால்பி இருக்குது. ஒரு சில டிவிடிஸ் பார்த்திங்கன்னா டிடிஎஸோடு வருது, இது வந்து டால்பியோடு வந்திருக்கு. இயர் வந்து 2016 மேனுஃபேக்சர் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப பழைய படம், பட் எல்லாரோட ஃபேவரெட்னு சொல்லலாம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேறு டிவிடிஸோட லைனப்பையும் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிக்சர் மாதிரி கில்லி, சிவகாசி. ஆக்சுவலி இதில் என்கிட்ட சிவகாசி இருக்குது, நான் அதையுமே வந்து ப்ளேபேக் காமிக்கிறேன். பட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் சிவகாசி டிவிடி வந்துட்டு. ரொம்ப அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸோட டிவிடி. இங்கே வந்து டிடிஎஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேபி டிடிஎஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த மூவி நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஆமாங்க, மூவி நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு காமிக்குது இந்த இடத்துல, ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் இருக்குது, ஒரு டான்ஸ் ஸ்டில், அந்த ஒரு சாங்கில் வர ஒரு டான்ஸ் ஸ்டில் வச்சு ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து தெரியலாம், அது வந்து கேமரானால அந்த மாதிரி தெரியுது, அந்த ஹர்ட்ஸ் மேட்ச் ஆகாதனால. காப்பிரைட் கிளைம் வராமல் இருக்கணும். ஸோ இப்படி தான் மெனு இருக்குது இதில். ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டால்பி டிஜிட்டல்னு காமிக்குது. ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னா டால்பியும் இருக்குது, டிடிஎஸும் இருக்குங்க. நம்ம வந்து டிடிஎஸ் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிவிட்டு மெயின் மெனு போகலாம். சாங்ஸ், இந்த சாங் நல்லாயிருக்கும், பட் இதை ப்ளே பண்ணால் காப்பிரைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒரு 20 செகண்ட்ஸ் வேணால் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்துடுச்சு. ஆக்சுவலி அந்த சரவுண்டு பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்குது. அந்த ஒரு மொத்த ஆம்பியன்ஸான சவுண்டு வந்து நல்லாவே கேட்குது. ஆம்பியன்ஸ் சவுண்ட்னால் எப்படி சொல்கிறது, அந்த மியூசிக்கு அப்புறம் குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா கேட்குது. நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலி காப்பிரைட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பாஸ் பண்ணி போடுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டாக சென்டரில் வருது. அதே மாதிரி வந்து சரவுண்ட் நல்லாயிருக்கு. பேஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஆக்சுவலி ஒரு சில படங்கள் பார்த்திங்கன்னா பேஸ் வந்து அது இருக்கிறப்ப மட்டும்தான் வருது. சாங்ஸ்லலாம் வந்து நம்ம இயர்ஃபோன்ஸில் கேட்குற மாதிரி இல்லை, வந்து ஒரு MP3 ஆடியோ ஃபைல் கேட்குறப்போ கிடைக்கிற பேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளூரேயோ ஒரு டிவிடியோ போடுறப்போ வந்து அந்த பேஸ் வந்து கிடைக்காது. ஸோ இது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ பேஸ் தேவையான இடத்துல மட்டும்தான் அது பேஸ் கொடுக்கும், மற்ற இடத்துல அது பேஸ் கொடுக்காது. ஸோ நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதான் ஆக்சுவலி பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓகேஷாக இருக்குது. ரொம்ப குட் கிளாரிட்டின்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குது. அப்ஸ்கேல் பண்ணது நல்லா அப்ஸ்கேல் பண்ணியிருக்கு. எது அப்ஸ்கேல் பண்ணியிருக்குன்னு தெரில, ப்ளூரே பிளேயரா இல்லை வந்து ஏவிஆரா இல்லை வந்து டிவியா, ஏதோ ஒன்று வந்து இதில் வந்து அப்ஸ்கேல் பண்ணி அதை ப்ளே பண்ணுது. 480pயில் தான் வந்து இருக்கும். அதாவது டிவிடி 9 பொறுத்தவரை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே 480pயில் தான் இருக்கும். அதை வந்து ஆக்சுவலி எதனால் வந்து அந்த 8GB வந்து அது கன்சியூம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 480p வீடியோவுக்கு வந்து அதை அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கலர்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அந்த வீடியோ வச்சுருப்பாங்க 480pயில். ஸோ மீதி ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஆடியோ தான். டால்பியும் டிடிஎஸும். டிடிஎஸ் வந்து ஜாஸ்தி ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ அதனால் வந்து டிடிஎஸும் டால்பியும் வந்து 2 டைப் ஆஃப் ஆடியோ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் 8GB வந்து ஸ்பேஸ் எடுக்குது. அதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபைலாக வெளியில் எடுத்து ஏஐ வச்சு அப்ஸ்கேல் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோலாம் வந்துட்டு. ஸோ அப்ஸ்கேல் பண்ணது நம்ம ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒன்று அப்ஸ்கேல் பண்ணியிருக்கு, பட் நல்லா அப்ஸ்கேல் பண்ணியிருக்கு. சவுண்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஆக்சுவலி ஒன்று பண்ணலாம், வேறு சீன் மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பாட்டு ஆக்சுவலி நல்லாயிருக்கும், இதையும் வந்து ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சாங் வந்து இப்போ கேட்குறதுக்கு வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் இந்த சாங் நான் மறுபடியும் கேட்குறேன். கேட்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர சவுண்ட், அந்த சரவுண்ட் சவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இந்த ப்ரோலாஜிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அசம்பிள் டேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரோலாஜிக்குன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரித்து சேனல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக செப்பரேட் பண்ணி நல்லா அந்த உள்ளே இருக்கிற அந்த கோர் மியூசிக்கெல்லாம் வந்து நல்லா கெயின் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கும். கிட்டத்தட்ட அந்த ப்ரோலாஜிக் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. நல்ல ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து டிடிஎஸ்லேருந்து டால்பிக் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி டால்பி எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் டிடிஎஸில் வந்து பேஸ் அண்ட் கிறிஸ்ப்னஸ் நல்லாயிருக்கும். பட் இப்போது இந்த டிஸ்கை பொறுத்தவரை, இந்த மிக்சிங்கை, இந்த படத்தோட மிக்சிங்கை பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னா, டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சவுண்ட் ஸ்டேஜ் கிடைக்குது. அதாவது இமேஜிங்னு சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஆடியோ இமேஜிங் கிடைக்குது. நல்லா ஒய்டாக இருக்குது, சேனல் செப்பரேஷன்லாம் நல்லா இருக்குது, கிறிஸ்பாகவும் இருக்குது. பேஸ் வந்து இல்லை, கம்மியாக இருக்குது. பட் இதே டால்பியில் வச்சோன்னு வைங்களேன், பேஸ் வந்து கொஞ்சம் பேஸ் கொடுக்குது. ஆனால் அந்த சவுண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்குது. கரெக்டாக எவ்வளோ என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒய்டாக அந்த மாதிரி இல்லை. வாய்ஸ் பர்ஃபெக்டாக சென்டர்லேருந்து வருது, மியூசிக் அந்தந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்லேருந்து ப்ராப்பராக வருது. பட் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒய்டாக இருக்குது. நம்ம இருக்கு இந்த டிஸ்கை பொறுத்தவரை எனக்கு வந்து டால்பி மிக்சிங் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. டிடிஎஸ் நல்லா இருக்குது. பட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான் பயங்கர ஒய்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வேறு ஒரு சீன் போய் பார்க்கலாம். மெயின் மெனுவுக்கு போகலாம். சாப்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ் சீன் இருக்குது.
ஆக்சுவலி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அதான் நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒரு சில ப்ளூரே டிஸ்க் எல்லாத்தையும் வந்து ப்ளூரே டிஸ்க் டிவிடி எல்லாத்தையும் வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.